அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்காவிற்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது ஒரு போரை தொடங்கினால் அது வெறும் ஈரானுடன் மட்டும் முடிந்து விடாது, மாறாக அது பிராந்திய போராக உருவெடுக்கும் என்று ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி, அமெரிக்கர்கள் இதை தெரிந்து கொள்ளட்டும், இந்த முறை அவர்கள் ஒரு போரை தொடங்கினால் அது ஒரு பிராந்திய போராக இருக்கும், நாங்கள் போரை தொடங்க மாட்டோம், ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் யாருக்கும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களை ஒரு சதி என்று விமர்சித்துள்ள கமேனி, இதற்கு அமெரிக்காவே காரணம் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். ட்ரம்ப் தனது ராணுவ பலத்தை ஈரான் மீது பயன்படுத்த பல அறிகுறிகள் தென்பட்டாலும் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை தொடுக்க மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதே உண்மை. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கடந்த ஆண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.